ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி கிட்ஸ்க்கான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். பால் பவுடர் மட்டும் இருந்தால் போதும், சூப்பராக இந்த ஸ்நாக் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் இல்லைன்னா நீங்கள் 2 ஸ்பூன் அளவு கீ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனவுடனே அதில் அரை டம்ளர் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர்லேயே நல்லாவே சுகர் மெல்ட் ஆகி வரட்டும். பாகுலாம் காய்ச்சணும்னு தேவையில்லை, ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். சுகர் நல்லாவே வாட்டரில் மெல்ட் ஆகிட்டு ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு கொதி வரவும் நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகரில் மில்க் பவுடர் நல்லாவே மெல்ட் ஆகிற மாதிரி ஒரு விஸ்க் இல்லைனா ஒரு தட்டையான கரண்டி வச்சு நல்லாவே கலந்து கொடுத்துக்கலாம். இது சட்டுன்னு ரெடி ஆகிடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லாவே கெட்டியாகி வந்துடும். சுகர்லாம் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், சூப்பரான பால்கோவா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பால்லாம் காய்ச்சி அது வத்துற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நம்ம பால்கோவா ரெடி பண்ணுறத விட இந்த மாதிரி பால் பவுட்ரு இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துலேயே சூப்பராக பால்கோவா ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்படியே கூட பால்கோவா மாதிரி சர்வ் பண்ணலாம். இல்லைனா இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆற விட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி பால் பீடா மாதிரி கூட நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். சூப்பராக பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இந்த பால்கோவா நம்ம கடைகளில் வாங்குகிற பால்கோவாவை விட ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி பால் பவுட்ரு இருக்கும்போது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சுகர் வாட்டர் எல்லாமே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு சூப்பரான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு செட் பண்ண விட்டுறலாம். நல்லாவே ஹீட்லாம் ஆறிட்டு நமக்கு கிடைக்கும். இது இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சு சென்டரில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் பாதாம் இல்லைன்னா நமக்கு என்ன நட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கோ அதை நம்ம சென்டரில் வச்சுக்கலாம். கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான பால்கோவா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.